இந்த படத்தோட டைரக்டர் ஹைவேஸ் ஓரமா இருக்க ஒரு பெட்ரோல் பங்க ஒரு நைட்டுக்கு வாடகை எடுத்துக்கிட்டு பேரே தெரியாத 4 ஆக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு அடுத்த என்ன நடக்கும்னு சொல்லிட்டு படம் முடிகிற வரைக்கும் நம்மள சீட் டச்சிலே வச்சிருந்து சும்மா மிரட்டி விட்டாப்ல. சோ அப்படி நம்ம இன்னைக்கு 2023 ரிலீஸ் ஆன தி நைட் ஆஃப் தி ஹாண்டட் அப்படின்ற ஒரு தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நல்ல ஒரு நைட் டைம் ஹைவேஸ் ஓரமா இருக்க ஒரு மோட்டலை காட்டுறாங்க. அந்த மோட்டலுக்குள்ள இந்த படத்தோட ஹீரோயினான ஆலிஸ்க்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி என்னங்க 2 மணிக்கு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. இல்லமா நீ சேஃபா வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுமா இல்லையா, அந்த ஜான் தான் கார் ஓட்டுறாரு நீ ஒன்னும் ஓட்டலையே அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. எங்க அதை கேட்கறதுக்கு இந்த டைம் கால் பண்ணீங்க, அவர் தாங்க ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இல்லமா நான் அதுக்கு மட்டும் கால் பண்ணல, நான் புதுசா ஒரு டாக்டரை போயிட்டு மீட் பண்ணேன், அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னேன், அவர் உங்க ஒய்ஃபை கூட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதான் நீ வந்ததும் நாளைக்கு நம்ம போலாமா அப்படின்னு மாதிரி கேட்க இவங்க வந்துட்டு போலாங்க நான் ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க கால் கட் பண்ணேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த பாத்ரூம்குள்ள ஒருத்தன் பிறந்த மணியா வரான். வேற யாரில் அந்த ஜான் தான் ஹீரோயினோட பாஸ். சோ இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த மோட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒரு கம்பெனி விஷயமா மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு போது இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஜான் வந்துட்டு ஏன் அட்டன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேணாம் நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல என்ன நம்ம மேட்ரு உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு மாதிரி கேட்கறான். இல்ல அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தா கார்ல பியூல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வருது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் நேற்று நைட்டே உன்ன பெட்ரோல் அடிக்க சொன்னா இல்லையா, என்ன மறந்துட்டு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்ல நான் பெட்ரோல் போட்டு தானே வந்தேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போறதுக்காக அங்க இருக்க ஒரு பெட்ரோல் பங்க் வண்டி விட அங்க பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு காஃபி ஒன்று குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போக இந்த பக்கம் அந்த ஜான் வந்துட்டு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான். அப்படி பெட்ரோல் போட்டுட்டு இருக்க அப்போ அப்படியே அந்த கார் கட்டியில் காட்டுறாங்க. பார்த்தா பெட்ரோல் டேங்க்ல ஓட்ட போல இவன் அடிக்கிற பெட்ரோல் எல்லாம் கீழே ஊத்திட்டு இருக்கு. இதை தெரியாம மண்டகசாயம் பெட்ரோல் அடிச்சிருக்கான். அப்படி அவன் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்க அப்போ அந்த கடைக்கு முன்னாடி அந்த ரோட் சைடு ஒரு பில் போர்டு ஒன்று காட்டுறாங்க. அதுல வந்துட்டு காட் இஸ் நோவேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு. அந்த பில் போர்டை மட்டும் பர்டிகுலரா நம்ம காட்ட அப்படியே உள்ள ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அந்த கடையை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு சரி பே பண்ணலாம்னு சொல்லிட்டு கேஷ் கவுண்டர் போறாங்க. அங்க போய் பார்த்தா கடையில் யாருமே இல்ல. சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, யாரோ இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா யாரும் இருக்க மாதிரியே தெரியல. சரி சொல்லிட்டு போயிட்டு காசு எடுத்து அந்த கேஷ் கவுண்டர் மேல வைக்க அப்படி வச்சுட்டு அப்படியே முன்னாடி பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா அந்த கேஷ் கவுண்டர் ஃபுல்லா பிளட் வந்து தெரிச்சு போயிருக்கு. ஆனா இதை பார்த்துட்டு மறந்து போயிட்டு கடையை விட்டு வேகமா வெளியே போறாங்க. அப்படி இவங்க போக கரெக்டா அந்த மெயின் டோர்ட்ட வராங்க பாருங்க. இப்ப சடனா எங்க இருந்த ஒரு புல்லட் வந்து இவங்க கையிலே பாயுது. அவ்வளவுதான் இவங்க அப்படியே கீழே விழுந்துறாங்க. எங்கேயோ இருந்து ஒருத்தன் இவங்களை கண்ணா போயான்னு சுட்டு இருக்கான். இவங்க அப்படியே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. வழியில ஜான் சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த காட்டு வாயன் காருக்குள்ள பாட்டை போட்டு விட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கத்துறது அவனுக்கு கொஞ்சம் கூட கேட்கல. இந்த பக்கம் ஹீரோயின் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. கையில இருந்து ரத்தம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்களோட ஷர்ட்டை கழட்டி அந்த கையில குண்டடிப்பட்ட இடத்துல ரத்தம் ப்ளீட் ஆகாம கட்டுறாங்க. அப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒளிஞ்சிட்டு பாக்குறாங்க அவன் எங்க இருந்தா ஷூட் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த புல்லட்ஸ் வந்துட்டு அந்த பில் போர்டு இருக்குல்ல அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு. சோ கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் இங்க இருந்தா ஷூட் பண்றான்னு. சோ அதுக்கப்புறம் அப்படியே நைஸா அந்த சைடு ஓடி வந்துட்டு ஜான் சொல்லிட்டு எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த கரடி வாயனுக்கு கொஞ்சம் கூட கேட்கல. அவன் பாட்டு காருக்குள்ள பாட்டை போட்டு நல்லா கேட்டு உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்போ எப்படி அவனை கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது அப்பதான் பாக்குறாங்க அவனோட போன் வந்துட்டு அங்க கிடக்குது. அந்த போன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஷூட் பண்ணும்போது இவங்க வந்துட்டு அதிர்ச்சியில் அந்த போன் எல்லாம் தூக்கி தூரம் போட்டு ஓடி வந்திருப்பாங்க. சோ இப்போ அந்த போன் எடுத்து அவனை கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு அந்த போனு கிட்ட ஒரு வழியா போயிடுறாங்க. அப்படி போயிட்டு அந்த போன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு போறாங்க. கரெக்டா ஷூட் பண்றான் பாருங்க அந்த போன். அவ்வளவுதான் அவங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் இப்போ போன் போயிடுச்சு, எப்படி அவனை கூப்பிடுறது அப்படின்னு மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கு. அப்பதான் பாக்குறாங்க அந்த கடை முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு. இங்க இருக்க கேமராஸ்ல ஒரு கேமரா மட்டும் இந்த கடையோட எக்ஸிட் டோரை பார்த்த மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த டோர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்கும்போது அந்த டோர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடையோட ஒரு கார்னர்ல இருக்கு. சோ அந்த டோர் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிட முடியும். ஆனா அதுக்கிட்ட எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பார்த்தோம் அப்படின்னா யாரோ அமளியான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த வாய்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்க அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாக்கி டாக்கில இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த வாக்கி டாக்கி வந்துட்டு அங்க இருக்க கேஷ் கவுண்டர்ல இருக்கு. அந்த வாக்கி டாக்கில வந்துட்டு ஒருத்தன் அமளியா நீ அங்கதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சோ இதை பார்த்தது ஹீரோயின் எப்படியோ போயிட்டு அந்த வாக்கி டாக்கியை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா எப்படி போயிட்டு அதை எடுக்கிறது, இவன் லைட்டா தலையை வெளியே காட்டினா கூட ஷூட் பண்றானே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே ஒரு 2 கோதுமை பாக்கெட் எடுக்கிறாங்க. அந்த பாக்கெட் எடுத்து அப்படியே மேல தூக்கி போறாங்க. அப்படி தூக்கி போட்ட அடுத்த செகண்டே அவன் அந்த பாக்கெட்டை ஷூட் பண்றான். சோ எந்த அளவுக்கு இந்த கடையை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா இந்த பாக்கெட்டை தூக்கி போட்டு அவன் அதை ஷூட் பண்ணி டைவர்ட் ஆகிற அந்த கேப்ல போயிட்டு அந்த வாக்கி டாக்கியை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்கெட் அப்படியே தூக்கி போட அவன் அந்த பாக்கெட்டை ஷூட் பண்ண அந்த கேப்ல இவங்க ஓடி போயிட்டு வாக்கி டாக்கி எடுத்துட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் வெளியே காருக்குள்ள கரடி வாயன் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபியூல் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வருது. என்ன இது இப்பதானே ஃபியூல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கடியில் குனிஞ்சு பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் டேங்க்ல ஒரு ஓட்டை விழுந்து ஊத்தின்னு இருக்குது. இதுல அப்புறம் ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்க அப்படியே உள்ள ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு அந்த வாக்கி டாக்கில ஹலோ நான் பேசுறது கேக்குதா, யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தன் என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல
சொல்ல அந்த பக்கம் ஒரு வாய்ஸ், ஏமாமா கொஞ்சம் இருமா, நான் பேசுறது கொஞ்சம் டைம் விடுமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, சாரிங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உடனே போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி இவங்க சொல்ல, அவன் வந்துட்டு எங்கம்மா அமலியா அப்படின்னு மாதிரி கேட்கறான். இங்க பாருங்க அமலியா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இப்போ அந்த கடையில நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா அந்த ஜானு காட்டுவாயன் அவன் வந்துட்டு ஆலிஸ் தேடி இந்த கடைக்குள்ள நேரம் வந்துட்டு இருக்கான். வந்தவன் ஆலிஸ் எங்க போய் தொலைஞ்சு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இவனை பார்த்துட்டு ஹீரோயின் டே கீழே உட்கார ஒருத்த ஷூட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி வாய மூடல டாப் பாருங்க கழுத்துலயும் அவ்வளவுதான், கழுத்துல இருந்து நயகரா ஃபால்ஸ் மாதிரி ரத்தம் பீச்சு நடிக்க அவன் கீழே வந்து ஹாரிஸ் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க இருந்துடா நான் போயிட்டு காப்பாத்துறது, அங்க வந்த அப்படின்னா உன்னோட நிலைமை தானே எனக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ண போகாம அப்படியே இந்த பக்கமே உட்காந்துறேன். திரும்பவும் சுறாம பாருங்க தலையிலே மூளெல்லாம் தெரிச்சிடுது ஜானுக்கு. அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு ஹீரோ இந்த பக்கம் கதறி அழுதுட்டு இருக்க. ஒரு பக்கம் அந்த வாகி டாக்கில அவன் வந்துட்டு ஏமா நீ அங்கதான் இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அப்படின்னா அந்த ஜானை ஷூட் பண்ண அதிர்ச்சியில அவங்க வாக்கி டாக்கி வேற தூரமா தூக்கி எஞ்சிட்டாங்க. இப்ப அதை வேற போயிட்டு எடுக்கணும். சரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் பக்கத்துல பாக்குறாங்க. பார்த்தா அந்த மாஃப் ஸ்டிக் ஒன்னு இருக்கு. சோ அந்த ஸ்டிக்கை வச்சு எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த வாக்கி டாக்கி எடுத்துறாங்க. எடுத்த உடனே போலீஸ் கால் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு எங்கம்மா என்னோட ஒய்ஃப் அமலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். யோ இங்க பாரியா ஒய்ஃப் அமலியோ கும்லியோ யாரையும் நான் பாக்கல, இப்போ அந்த கடையில நான் மட்டும் தான் இருக்கேன். ஒருத்தர் எங்க இருந்தோ கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான், இப்ப என் ஃப்ரெண்டையும் சுட்டுட்டான், ப்ளீஸ் போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஓகேமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இவங்க சொன்னது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லி இங்க பாருமா நீ சொன்ன எல்லா மேட்டரையும் போலீஸ் சொல்லிட்டேன், இன்னும் 15 நிமிஷத்துல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு தேங்க்ஸுங்க அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கேன். சரிமா அவன் ஃப்ரெண்டு சுட்டான்னு சொன்னல அவன் எப்படி இருக்கான், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லைங்க சார் அவன் செத்துறான் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஓ செத்துட்டானா, தலையில சுட்டா எப்படி சாவாம இருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டு உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது, வாக்கி டைக்கெல்லாம் தூர தூக்கி போட்டுறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல அந்த ஷூட்டரே தான். இதை கேட்டு இவங்க அப்படி ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்றான்னா இங்க பாரு அலைஸ் என் கூட ஐடென்டிட்டி விளையாடாம ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கடைக்குள்ள வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இதை கேட்டதும் இவங்க பயந்துடுறாங்க. உடனே வாக்கி டாக்கி எடுத்து யாரா நீ, உனக்கு என்ன தானா வேணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு எனக்கு என்ன வேணுமா, எனக்கு ஒண்ணு வேணாம், அவன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படிமா உன்னை அப்படியே விட்டுற முடியும், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, உனக்கு தண்டனை கொடுக்குறது தான் நான் இங்க வந்திருக்கேன், நீ எப்படி இந்த கடையை விட்டு வெளியே போறேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் உங்களுக்கு ஒரு தாட் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா அவன் வந்துட்டு இவங்க கூட இந்த வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்க அந்த டைம்ல அவன் ஏதோ டைவர்ட் ஆனான்னு பாக்கிறதுக்காக சும்மா லைட்டா கையை வெளியே நீட்டுறாங்க. அப்படி இவங்க வெளியே நீட்ட அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஷூட் பண்றான். சோ ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இவன் நம்ம கூட பேசிட்டு இருக்க அந்த டைம்லயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல்லா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்போ எப்படி இவங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு மாதிரி யோசிக்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னா இங்க லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் அவன் கரெக்டா பார்த்துட்டு ஷூட் பண்றான். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ஷூட் பண்ணுவான். சோ அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அப்படியே ஒளிஞ்சு ஒரு வழியா அந்த சுவிட்ச் போட்டுக்கிட்டு வந்துறாங்க. வந்தவங்க கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த சுவிட்சை வந்துட்டு ஆஃப் பண்ண முடியல. சோ இப்போ வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க இந்த செல்ஃபை பாக்குறாங்க. இந்த கடையில இருக்க இந்த செல்ஃப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூவபிள், கீழே பாத்தீங்க அப்படின்னா வீல் இருக்கும், இதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு எங்க வேணாலும் போலாம். சோ இதை பார்த்துட்டு இவங்க அந்த செல்ஃபை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட போலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த ஷூட்டர் வந்துட்டு கண்ணா பின்னான்னு அந்த செல்ஃபை பார்த்து ஷூட் பண்ண இங்க இவங்க வேகமா அந்த செல்ஃபை பிடிச்சி தள்ளிக்கிட்டு ஒரு வழி அந்த சுவிட்ச் போட்டு ஓடி வந்து இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த கடையை அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே கரு கும்முன்னு ஒரே இருட்டா இருக்குது. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் அந்த வாக்கி டாக்கி வச்சுட்டு யாருடைய கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரேடியோ மாதிரி தான், சிக்னலை நம்ம சேஞ்ச் பண்ணி மத்தவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். சோ அப்படிதான் ஹீரோயின் வந்துட்டு ஒவ்வொரு சிக்னலா மாத்தி நான் பேசுறது கேக்குதா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். திரும்ப அந்த ஷூட்டர் வந்துட்டு நான் இங்கதான் இருக்கேன் அலிஸ், நானு நீ என் பொண்டாட்டி 3 பேரும் இங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ இவன் ஒய்ஃப்னு சொன்னதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே இவங்க அப்படியே ஒளிஞ்சு அந்த கேஷ் கவுண்டர் வந்து பாக்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இங்க இந்த அமலியா வந்து செத்து போய் கிடக்குறாங்க, ஷூட் பண்ணி கொண்டு இருக்கான். சோ வந்த உடனே அவங்ககிட்ட போன் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்ககிட்ட எந்த போன் இல்ல. அப்பதான் பாக்குறாங்க அங்க அந்த கவுண்டர்ல ஒரு லேண்ட்லைன் இருக்கு, அதை எடுத்து கால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்க ஆனா அது வந்துட்டு ஒர்க் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடைகள்ல எமர்ஜென்சி அலாரம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். சோ அதை வந்துட்டு ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது வந்துட்டு ஒயர் எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது, அதுவும் ஒர்க் ஆகல. அப்ப அவங்க வந்துட்டு இந்த ஃபயர் அலாரமும் இருக்கு. சோ அதையும் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. இப்போ என்னதான் பண்றது, எப்படிதான் இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிக்க அப்பதான் பாக்குறாங்க அந்த ஜான் வந்து கடைக்குள்ள வரும்போது கையோட கார்க்கையும் கொண்டு வந்திருக்கான். சோ அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே மெல்ல அந்த ஷூட்டர் கண்ணுல படாத மாதிரி அப்படியே ஒளிஞ்சு அப்படியே போயிட்டு கார்க்கி எடுத்துறாங்க. அப்படி எடுத்துவங்க உள்ள இருந்து வெளியே இருக்க காரோட அலாரம் ஆன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ரோட்ல எவனோ போனா அப்படின்னா இன்கேஸ் இந்த அலாரம் பார்த்துட்டு இந்த சைடு வரலாம்ல, சோ அதனால அப்படி ஆன் பண்ண. ஆனா அந்த ஷூட்டர் இருக்கான் பாருங்க, உடனே காரை ஷூட் பண்ணி அந்த அலாரம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறான். இந்த அலாரம் சிஸ்டம் கார்ல எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்கான். அக்யூரேட்டா அந்த இடத்துல ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணி அந்த அலாரம் ஆஃப் பண்ண அந்த நேரம் கரெக்டா அந்த வழியா ஒரு கார் ஒண்ணு போகுது. இங்க உள்ள இருந்துட்டு ஹீரோயின் அப்படியே லைட்டா தலையை மட்டும்
சொல்லிட்டு தூக்கி பாக்குறாங்க. அப்படி இவங்க பார்க்கும்போது அந்த கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கார் லைட் வெளிச்சம் வந்துட்டு ஹீரோனோட மூஞ்சில லைட்டா தான் அடிச்சிருக்கும். அவன் கரெக்டா அந்த இடத்துல ஷூட் பண்றான். கொஞ்சம் தலை தெரிச்சிருக்கும். சோ எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்றானா, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கடையில இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் இந்த வழியா போற காரங்கெல்லாம் இந்த கடை பக்கம் வர சான்ஸ் இருக்குல்ல, என்னமா இப்படி தப்பு பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெறுப்பேத்திட்டு இருக்க. அவங்களுக்கு கோவம் வந்துருது. உடனே வாங்கி டேக் எடுத்து யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் யாரா இருப்பேன்னு நீ நினைக்கிறேன், உனக்கு தெரிஞ்சவன் தான், கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோனோட கையில இருந்து ரத்தம் நான் ஸ்டாப்பா ஊத்திட்டு இருக்கு. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்க ஒரு சானிடைசர் எடுத்து முதல்ல அந்த காயத்து மேல அப்படியே ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த கடையில ஒரு பசை ஒன்று எடுக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெவிக்விக் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொல்யூஷன். சோ அதை வச்சு கையில இருக்க அந்த ஓட்டையை வந்துட்டு ஒட்டுறாங்க, ரத்தம் வந்து ப்ளீட் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடையிலே ஒரு கம்பி ஒன்று எடுத்து கூடவே அந்த கடையில ஒரு மிரர் ஒன்று எடுத்து அந்த கம்பியோட எண்டில் வச்சு கட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா இவன் தான் லைட்டா தலையை தூக்குனாவே ஷூட் பண்றானே. சோ அதனால இவன் எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்றான், எக்ஸாக்டா எங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அந்த மிரர் அப்படியே வெளியே நீட்டி அப்படியே பாக்குறாங்க. அப்படி இவங்க பார்க்கும்போது இப்பதான் அவங்களுக்கு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. எங்க இருக்கான் அப்படின்னா இந்த பில் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட லெஃப்ட் சைட்ல இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. இந்த மேட்டர் உங்களுக்கு தெரிய வரல. அப்போ இந்த கடைக்கு ஒரு கார் வருது. சோ அந்த சவுண்ட் கட்டி இவங்க அப்படியே அந்த மிரர்ல பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி கடைக்குள்ள வரான். அமளியா அமளியான்னு சொல்லிட்டு உள்ள வரான். அப்படி உள்ள வந்துட்டு ஜான் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்க, இவனை பார்த்துட்டு டே உட்காரா ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சிட்டு எங்க அமளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அமளியா செத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது எதை செத்துட்டாளா, எப்படி செத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு கேள்வி கேட்டு இருக்காத, முதல்ல நான் சொல்றது கேளு, உடனே போலீஸ் கால் பண்ணும், உன்கிட்ட போன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போன் இருக்கு அப்படின்றான். சரி கால் பண்ண அப்படின் போது சாரி அந்த போன் வந்துட்டு கார்ல இருக்கு அப்படின்றான். சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்க. அப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவன் அதுக்கப்புறம் அப்படியே ஒளிஞ்சு இந்த சைடு வந்து ஆமா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியல இந்த கடைக்குள்ள வந்ததுல என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது, சரி உன்ட ஏதோ போன் இருந்தா நீ போலீஸ் கால் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்லைங்க என்னோட போனை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது, சரி இந்த கடையில ஏதோ லேண்ட்லைன் இருந்தா அதை வச்சு ஏதோ கால் பண்ண பார்க்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, எதுவுமே ஒர்க் ஆலையா இந்த கடையில, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லைட்டா தலை வெளியே காட்டினா கூட அவன் ஷூட் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது, சரிமா அவன் எங்க இருந்தா ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி இவன் கேட்க, எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவன் அந்த பில் போர்ட்ல இருந்தா நம்மள ஷூட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு, இங்க பாருங்க நம்ம நல்ல வகையை வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம இங்கிருந்து உயிரோட வெளியே போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இப்போ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ரோட்ல போற வண்டிகளுக்கு சிக்னல் காட்டி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும் அதான் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆனா நைட்டு 3 மணிக்கு இந்த வழியா எந்த வண்டி வராதேமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அவன் இன்னும் அந்த பில் போர்டு மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஷோரா தெரியுமா அப்படின்னு மாதிரி இவன் கேட்க, ஷோரா தான் சொல்றேன், நான் வந்திருந்தேன் அவன் அங்க இருந்தா ஷூட் பண்ணிட்டு தான் இன்ன வரைக்கும் என் கூட வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா அந்த ஷூட்டர் இவ்வளவு நேரம் ஷூட் பண்ணிட்டு இருந்தான், ஆனா இப்போ இவன் பாத்தீங்க அப்படின்னா அவன் பாட்டுக்கு ஹாயா உள்ள வந்துட்டு இவன் பாட்டுக்கு இங்க வளர்த்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரமா அந்த வாக்கி டாக்கில பேசிட்டே இருந்த அந்த ஷூட்டர் வந்துட்டு இப்போ ஒரு வார்த்தை கூட பேசல, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இப்போ இவங்களுக்கு இவன் ஏதோ ஷூட்டர் அப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம். அப்படியே அந்த பயத்தோட அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவன் சடனா காணாம போயிடுறான். பயந்து போயிடுறாங்க. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்க இப்படி வருவானா அல்ல ஒரு செகண்ட் இவங்களுக்கு வந்தவன் அமளியா செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோனுக்கு அவன் மேல டவுட் போயிட்டு அங்க இருக்க ஒரு ஹேமர் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. அவன் வந்துட்டு சொல்றான், அழுதுட்டே சொல்றான், இந்த பொண்ணு அவளோட அம்மாக்காக அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த சின்ன கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்துட்டு இந்த அமளி அவனோட ஒய்ஃப்னு சொன்னா இவன் வந்துட்டு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போனதுனால தான் இவனை ஷூட் பண்ணி கொண்டேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி இவன்ட்ட சொல்ல, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு மாதிரி அவன் கேட்க, அந்த ஷூட்டர் தான் சொன்னா அப்படின்னு போது, அப்ப நீ அவன் கூட பேசுனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இவ்வளவு நேரம் அவன் இந்த வாக்கி டாக்கில கூட பேசிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவன் போய் சொல்றான், இந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மாதிரி இவன் சொல்றான். இல்ல நீ தான் போய் சொல்ற, இந்த கடைக்குள்ள நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன சுட்டுட்டு இருந்தான், இன்ன வரைக்கும் இந்த வாக்கி டாக்கில கூட பேசிட்டு இருந்தான், ஆனா நீங்க உள்ள வந்து அடுத்த செகண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, சொல்லு நீ தானே அந்த ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா நான் ஷூட்டர் இல்ல, பழைய ஸ்கூட்டர் இல்ல, 3 மணிக்கு ரெகுலரா அந்த கடைக்கு வருவோமா, அப்படி வந்து இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருப்போமா அப்படின்னு மாதிரி இவன் சொல்றான். சரி நீ ஷூட்டர் இல்ல, இப்ப நீ போயிட்டு உன் கார்ல இருக்க போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, எப்படியோ போறது நீ தான் சுடுறான்னு சொல்றல அப்படின்னு போது, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் டார்ச் வச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீ அந்த கேப்ல போயிட்டு உன் போன் எடுத்துரு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவன் வந்துட்டு போக மாட்டேன்றான், ரொம்பவே பயப்படுறான். இல்லமா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்கு நிறைய லாரிங்கெல்லாம் வரும் பெட்ரோல் போறதுக்கு, அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிடலாம அப்படின்னும் போது, இங்க பாரியா யார் இங்க வந்தாலும் நம்மளால வெளியே போக முடியாது, அவன் நம்மள கோல்டா வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டான், நமக்கு இருக்க ஒரே சான்ஸ் இது மட்டும் தான். சோ இப்போ நீ போயிட்டு உன் கார்ல இருக்க போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்லி இவனை அமுச்சு விட, இவனும் போக இந்த பக்கம் ஹீரோயின் உள்ள டார்ச் வச்சு அவனை டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த கேப்ல அவன் கார்கிட்ட ஓடி போயிட்டு அப்படி போனவன் கதவை ஓபன் பண்ணி அந்த
அந்த போனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு போறான் பாருங்க, சுறாம் பாருங்க போனை. அப்படி அவன் போனை சுட்டு அடுத்த செகண்டா சுட்டான் தலையில, மூலெல்லாம் தெரிச்சிச்சு உனக்கு. அவ்வளவுதான். இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே டார்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உள்ள உட்காந்துறாங்க. அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு வாக்கி டாக்கில, நம்ம ஆலிஸ் உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ நான் பார்த்ததே இல்லமா, உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி போயிட்டு இப்படி கொன்னுட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெறுப்பேத்த இவங்க வாக்கி டாக்கி எடுத்து, உனக்கு என்னதான்டா வேணும், எதுக்காகடா என்ன கொல்ல துடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் இவன் எதுக்கு ஹீரோனை கொல்ல ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெடிசன் எல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனில ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ், ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மாத்திரைகளை தயாரிக்கிற ஒரு மெடிசன் கம்பெனில ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு இவங்க தயாரிக்கிற அந்த மருந்துகளை இந்த சின்ன பசங்க வயசானவங்க எடுத்துக்கிறது மூலியமா அவங்க பாத்தீங்க அப்படின்னா பாவம் இறந்து போறாங்க. சோ அதான் சொல்றான், நீ இத்தனை வருஷம் எத்தனை குழந்தைகளை கொண்டு இருப்ப, எத்தனை வயசானவங்களை கொண்டு இருப்ப, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போது இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த கம்பெனியோட ஓனர் இல்ல, நான் ஜஸ்ட் அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் சீஃப், அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அவங்க மாத்திரை உருவாக்குறாங்க, நீ உருவாக்குன மாத்திரையை ப்ரொமோட் பண்ணி சின்ன பசங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களோட உயிரை எடுத்துட்டு இருக்க, இன்னும் எத்தனை அப்பாவி குழந்தைங்களோட உயிரை நீ எடுப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்க அங்க ஒரு கபோர்டை பாக்குறாங்க. அந்த கபோர்டுக்குள்ள ஹென்ரின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் இருக்கு. இந்த டிஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் போட்டுக்கிற அந்த டிஷர்ட், அது கூடவே அங்க ஒரு போட்டோ இருக்கு. அதுல அந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆளும் ஒரு சின்ன பையனும் பார்க்க அப்பா பையன் மாதிரி தெரியுறாங்க. சோ இதை பார்த்துட்டு தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இவன் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஷூட் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிலிட்டரி மேனோ இல்ல ட்ரைன்டான ஒருத்தனா தான் இருப்பான். சோ அதுவும் கண்டிப்பா அவன் இந்த போட்டோல இருக்க அந்த ஆளா தான் இருப்பான். சோ இவனோட பையன் நாங்க தயாரிக்கிற மருந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்கணும். சோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்போ நம்மள கொல்ல துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வர அப்பதான் அவங்க பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய கொடைங்க இருக்கு. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொடை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே முன்னாடி விரிச்சு வச்சு சோ இவன் கண்ணுல படாம ஒரு கவர் மாதிரி எடுத்துட்டு இங்க தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அவன் வந்துட்டு வாக்கி டாக்கில சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு ஆலிஸ், நீ பண்றதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இவங்க இதெல்லாம் காதுல வாங்காம அவங்க பாட்டு கொடையெல்லாம் விரிச்சு வச்சிட்டு இருக்க. அவனுக்கு வந்துட்டு கோவம் வந்துருது, ஒரு தப்பா சொன்ன அப்படின்னா நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி சுட ஆரம்பிச்சிடான். அவனதான் இவங்க கொடையெல்லாம் தூக்கி தூரம் அஞ்சிட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. சோ இப்போ வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் பாக்குறாங்க இவ்வளவு நேரமா இவங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த எக்ஸிட் டோர் கிட்ட எப்படியோ வந்துட்டாங்க. ஆனா அந்த டோர்ல ஒரு பெரிய பூட்டா தொங்கிட்டு இருக்கு. இவங்க போயிட்டு சிலிண்டர் எடுத்து மாங்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த பூட்டு உடையிற மாதிரி தெரியல. ஆனா இருந்தாலும் விடாம இவங்க அந்த பூட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அப்போ இங்க இருக்க அந்த பெட்ரோல் பங்க் ஒரு கார் ஒன்று வருது. சோ ஹீரோயின் சத்தம் கேட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். பார்க்க ஆளு நல்லா ஃப்ரீக்கியா முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு இருக்கான். அவன் வந்துட்டு பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் போல. இவனை பார்த்துட்டு எங்க ஓடுறா, அவனை கொண்டு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனோட கார்டு வந்துட்டு ஒர்க் ஆகல. என்ன பண்ணானா மிஷினை போட்டு குத்துன்னு குத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இங்க உயிரே வருது. என்னதான் இவங்க தப்பிக்க முடியல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் இன்னொருத்தனை இவங்களால சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஷூட்டர் வந்துட்டு சொல்றான், நான் ஏன் அவனை கொல்லாம விட்டேன்னு உனக்கு தெரியுமா, நான் அவனுக்கு ஒரு டைமர் ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தேன், இன்னும் 10 செகண்ட் மட்டும் அவன் இங்க இருந்திருந்தானா வச்சுக்கோவே, அந்த ஃப்ரீ ஆஸ்டைல் ஒன்று வச்சிருந்தான் பாத்தியா, அதெல்லாம் தெரிச்சு போயிருக்கும் நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்க இந்த போலீஸ்காரோட சைரன் சவுண்ட் கேக்குது. இதை கேட்டதும் ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு போலீஸ்கார் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க இங்கதான் வருதுன்னு நினைச்சுக்கின்னு ஒரு வழியா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. அந்த போலீஸ்கார் பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு நேரா போயிடுது. ஆனா இங்கதான் ஹீரோயின் புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த போலீஸ்கார் இந்த சைடு வரும்போது கண்டிப்பா அவன் டைவர்ட் ஆயிருப்பான், டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பான். சோ இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அவன் கண்ணுல படாம எப்படியோ கடைக்கு வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச மாதிரியே டைவர்ட் ஆயிட்டான். பாத்தீங்க அப்படின்னா அவன் கடைக்குள்ளதான் தேடிட்டு இருக்கான். இவங்க வெளியே வந்துட்டு ஒளிஞ்சிட்டாங்க. சோ இப்போ இவங்க கையில அந்த ஜானோட கார் கீ இருக்கு. சோ அந்த காருக்கிட்ட எப்படியாவது போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு தான் இவங்களோட பிளானே. அதுக்கப்புறம் இவங்க அவன் கண்ணுல படாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சு அந்த கார்கிட்ட போறாங்க. அவன் பாத்தீங்க அப்படின்னா ஆலிஸ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைக்குள்ளதான் தேடிட்டு இருக்கான். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா அந்த கார்கிட்ட ஓடி வந்துறாங்க. ஜானோட கார்கிட்ட வந்துறாங்க. வந்தவங்க காரோட டோர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. பாத்திரம் அவ்வளவுதான் கண்டா பின்னாடி சுட ஆரம்பிச்சிடும். இவங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, திரும்ப அந்த கடைக்குள்ளேயே ஓடி வராங்க. அப்படி இவங்க வரும்போது கரெக்டா உள்ள வர நேரம் சுட்டாம பாருங்க கால்லயே, அவ்வளவுதான் அங்கேயே விழுந்து வழியில கதறாங்க. அவன் வேற ஒரு பக்கம் வாக்கி டாக்கில, ஆலிஸ் நான் தான் முன்னாடியே சொன்னல உன்னால இங்க இருந்து ஓட முடியாதுன்னு. இவ பாத்தியா நிஜமாலுமே உன்னால இதுக்கு மேல ஓட முடியாது அப்படின்னு மாதிரி இவங்க சிரிச்சிட்டு இருக்கான். சோ இப்போ இவங்களுக்கு கையிலயும் ஓட்ட கால்லயும் ஓட்ட, பிளட் வந்து ஏகப்பட்டது லாஸ் ஆயிடுச்சு. அப்படியே இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, மயங்கிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கண் வெளிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கால்ல இருந்து சும்மா நயகரா ஃபால்ஸ் மாதிரி ரத்தம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த ப்ளீடை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்குனே ஒரு வழியா அந்த கவுண்டர்கிட்ட வராங்க. அப்படி வந்துட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. அதை எடுத்து அதுல இருக்க ஸ்பாஞ்ச் எல்லாம் எடுத்து ரத்தம் போகாத மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாங்க. ரத்தம் போகாத மாதிரி ஓரளவுக்கு கட்டுறாங்க. அப்படி இவங்க கட்டிட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறாங்க, பார்த்தா அந்த இடத்துல இந்த ஆசா பிளேடுன்னு சொல்லுவோம்ல பிளேடு, அது வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, எடுத்துட்டு போறாங்க. அந்த எக்ஸிட் டோர்ல இருக்க பூட்டை வந்து அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அறுத்துட்டு இருக்கும்போது இதுக்கு மேலேயும் நிலைமை மோசமாற மாதிரி கையை வேற அப்படியே ரெண்டா அறுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் வழியில துடிக்கிறாங்க. கோவம்
வேற பயங்கரமா வந்துருது. அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. ஹே, நீ யாரு எனக்கு தெரியும்டா, நீ ஹென்றி தானே, நீ இந்த கடையில வேலை செய்யறவன் தானே, உன்னோட பையன் என்னோட கம்பெனியோட மெடிசனை சாப்பிட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இப்ப என்ன கொல்ல வந்திருக்க அதானே. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த கம்பெனிக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, நான் ஜஸ்ட் அதை மார்க்கெட்டிங் பண்றேன் அவ்வளவுதான்டா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப அவன் யாரடி ஹென்றி அப்படின்னு மாதிரி கேக்குறான். அப்ப நீ ஹென்றி இல்லையா, யாரா நீ அப்போ அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த பெட்ரோல் பங்க்கு இன்னொரு கார் ஒன்று வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு வயசான ஒரு இங்க வந்து காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது இந்த முன்னாடி ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா, இந்த காருக்கு போன் எடுக்க போயிட்டு செத்தான அவனோட கார் வந்துட்டு முட்டி நின்னுட்டு இருக்கு. இவருக்கு டவுட், என்ன இது சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பாக்குறாரு. அப்படி பார்த்தா உள்ளதான் அவன் தலைலாம் தெரிச்சு போய் கிடக்குறானே. இதை பார்த்துட்டு தாத்தா வடவடுத்து போயிடுறாரு. அப்ப ஹீரோன் வந்துட்டு இவரை பார்த்து, இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து ஓடி போயிருங்க, ஒருத்த ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி வாய மூடல சுட்டாம் பாருங்க. தாத்தா முதலியே தாத்தா அங்கேயே விழுந்துறாரு. அப்ப பார்த்தா அப்படின்னா தாத்தா மட்டும் இங்க தனியா வரல, கூட பாட்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு இவர் இப்படி கடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாம அடிச்சு புடிச்சு வெளியே வந்து பார்க்க இங்க ஹீரோயின், இங்க இருக்காதீங்க, காருக்குள்ள ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு மாதிரி இவங்க கத்திட்டு இருக்க. சுராம் பாருங்க தலையிலே. அவ்வளவுதான், பாட்டி அங்கேயே செத்துறாங்க. அப்ப அந்த தாத்தா பாத்தீங்க அப்படின்னா முதுகுல சுட்டதுனால இன்னும் கொஞ்சம் சாகாம தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட ஒய்ஃபு கிட்ட அப்படியே மெல்ல மெல்ல தவழ்ந்து போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், தலையில சுட்டு கொன்னுறான். அப்படி கொன்னுட்டு என்ன சொல்றானா, சே செம்ம டச்சிங்கா இருந்துச்சுல அந்த சீன், ரெண்டு பேரும் நல்ல லவபிள்ஸ் கப்பிள்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. நேரா வெளியே வந்து கதவெல்லாம் திறந்துட்டு அப்படியே ஓப்பன்ல நின்னுக்கிறாங்க. உனக்கு என்னதானா வேணும், யாரா நீ, எதுக்காகடா இங்க வர அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்க, நீ சரியான சைக்கோ பேத்ரா அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்பதான் பாக்குறாங்க, பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, அந்த காருக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இவள பார்த்துட்டு ஐயோ இவளையும் சுற்ற போறானு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இங்க பாருமா வெளியே மட்டும் வந்துடாத, படுத்துக்கோ கீழே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கா. இவங்க புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு புரியல. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு ஒரு பேப்பர் மார்க்கர் எடுத்துட்டு வராங்க, எழுதியாவது காட்டலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்தா கார்ல பொண்ணை காணோம். ஐயோ எங்க போனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு காரெல்லாம் விட்டு வெளியே வந்து தாத்தா எழுந்துரு தாத்தா எழுந்துரு அப்படின்னு இருக்கா. அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு உடனே வாக்கி டாக்கில எங்க பாரு அந்த பொண்ணை ஒண்ணு பண்ணிடுறாரு, அந்த பொண்ணை எதுவும் சுற்றாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே எழுதி காட்டுறாங்க, காருக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு படிச்சு பாக்குறா, பார்த்துட்டு சமத்தா உடனே காருக்குள்ள ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்றாங்க, எங்க பாரு அந்த பொண்ணை எதுவும் சுற்றாத, உனக்கு நான் தானே வேணும், அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்ல அவன் என்ன சொல்றானா, அப்ப அந்த பொண்ணுக்காக நீ உன் உயிரை கொடுக்குறியாமா அப்படின்னு மாதிரி சொல்ற. இங்க ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, யோசிச்சு பார்த்துட்டு கொடுக்குறா ஏன் உயிரை கொடுக்குறா, அந்த பொண்ணை விட்டுறா அப்படின்னு மாதிரி சொல்ல சரி அந்த பொண்ணை ஓட சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு உடனே அந்த பேப்பர்ல இங்க ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்ட அந்த பொண்ணு ஹீரோயின் காட்டினதை படிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து இறங்கி ஓடிதான் போறா. அப்படி ஓடி போனவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி குடு குடு குடுன்னு கடைக்குள்ள ஓடி வந்தாரா. சோ அப்ப இதை பார்த்த அந்த ஸ்னைப்பர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பில் போர்ட்ல இருந்து அப்படியே எழுந்து நிக்கிறான். இப்பதான் தலைவனை காட்டுறாங்க, மேல படுத்துட்டு இருந்திருக்கான். இவனை பார்த்தது ஹீரோயின் எத்த ஃபக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள ஓடிடுறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இப்படியே கூட ஐடென்சிக்கு விளாண்டு இருந்தோம் அப்படின்னா இவளெல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பில் போர்ட்ல இருந்து நேரா இறங்கி இந்த கடைக்கு வரான். அதே நேரம் இங்க ஹீரோயின் வந்துட்டு நேரா அந்த எக்ஸிட் டோர் வந்துட்டு ஆல்ரெடி முக்காவாசி அதை அறுத்து வச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் கையை வேற அறுத்திருப்பாங்க. சோ இப்போ அவங்க அந்த மீதி இருக்க பூட்டை அறுத்துட்டு இருக்க வெளியே அந்த ஷூட்டர் வந்துட்டு கடைக்குள்ள வந்துட்டு இருக்கான். உள்ள ஹீரோயின் ஒரு வழியா அந்த பூட்டெல்லாம் அறுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ஆக்சுவலி அது ஸ்டோரேஜ் ரூம். இப்போ அங்க வந்துட்டு எக்ஸிட் டோர் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இது சாவி போட்டா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த ஷட்டரை வந்துட்டு இப்ப தூக்க முடியாது. அதனால இப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த படிக்கட்டுகளில் ஒளிய வச்சுட்டு இங்க பாருமா உன் காதுல என்ன சத்தம் விழுந்தாலும் சரி, வெளியே என்ன நடந்தாலும் சரி, வெளியே மட்டும் வந்துடாதமா, சவுண்ட் மட்டும் போடாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒளிய வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா வெப்பன் எல்லாம் ரெடி பண்றாங்க. அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி வெப்பன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஷூட்டர் வந்துட்டு இந்த கடைக்குள்ள வரான். நல்லா ஹூடி எல்லாம் போட்டுட்டு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டு அது மட்டும் இல்லாம ஒரு மிலிட்டரி பேண்ட் தான் போட்டு இருக்கான். ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த போட்டோல இருந்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சோ கடைக்குள்ள வந்தவன் ஹீரோனை அலே சங்கர்கனி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். இப்போ அவனோட பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு நல்லா பெரிய ராடு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே சொருறாங்க அவனோட வயிற்றுலயே. அவ்வளவு அவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கும் போது பார்த்தா அவன் அசால்ட்டா அந்த ராடெல்லாம் உருவி போட்டு குடுக்குறான் அவனுக்கு காது மேலே ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் இவங்களை போட்டு சாவட்டி அடிச்சிடறான். அப்படி அடிச்சு ஹீரோயினை தூக்கி அந்த போட்டு அப்படியே உள்ள வரான். அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வரான். வந்துட்டு இந்த பொண்ணை தான் தேடுறான், அந்த குட்டி பொண்ணை தான் தேடுறான். எல்லா இடத்துலயும் தேடுறான். அந்த பொண்ணு வந்துட்டு சவுண்டே போடாம உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றான் அப்படின்னா நேரா அந்த ஷட்டருக்கு போயிட்டு இவன் அந்த கடையில தானே வேலை செய்யறான். சோ இவன் அந்த சாவி இருக்கு, அந்த சாவி போட்டு அந்த ஷட்டரை மேல தூக்குறான். அப்படி மேல தூக்க உள்ள வந்துட்டு நிறைய வெளிச்சம் வருது இல்ல. சோ இந்த வெளிச்சத்துல அந்த பொண்ணை தேட அவ்வளவுதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சான். நல்லா வகையா மாட்டிக்கிறான். போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருமா இதுக்கு மேல நீ பயப்பட தேவையில்ல, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மூஞ்சில போட்டிருக்க அந்த மாஸ்க கழட்ட இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கியூரியஸோட பாத்துட்டு இருக்கேன். அப்ப குடுக்குற அந்த வீணா போன என்ட்ரி சிலிண்டர் எடுத்து வந்து வைக்கிறா இவனோட தலையிலே. அவ்வளவுதான் அடிச்சு அடியில மண்டையெல்லாம் கலங்கி எங்கேயே மட்டையறான். இவன் வந்துட்டு இன்னும் சாகல போல. இப்ப என்ன பண்றான்னா இருக்க கொலவெறிக்கு இவன் அப்படியே தர இழுத்துட்டு போயிட்டு அந்த சட்டர் கட்டியில உன்னோட தலையை வச்சு நம்ம ஊர்ல இருக்க அந்த சட்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். ஆனா இந்த கடையில இருக்க சட்டர் இந்த ஹைட்ராலிக் பிரஷர் மிஷின் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. கொண்டு போய் அவனோட தலையை அந்த சட்டர் கட்டியில வச்சு சும்மா நச்சு நசி விட்டுறாங்க. சோ யாருன்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சி
கொஞ்சம் கூட பார்க்காம இவனோட கதை இங்கே முடிக்க அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினுக்கும் பல அடிகள் பட்டதுனால கொஞ்ச நேரத்துல அவங்களும் இதே இடத்துல இறந்து போக அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு அங்கிருந்து ஓடுறா. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. புரியுது எனக்கு புரியுது, என்னடா எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? என்ன பண்றது, இதுதான் கிளைமேக்ஸ். சோ இந்த படம் எப்படி இருந்தது அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல மூவியை உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.